வாழைப்பூவில் விட்டமின் ஏ, விட்டமின் பி1, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் ஏ, மெக்னீசியம் போன்ற உயிர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ. இது பெண்களின் கர்ப்பப்பையை பாதுகாக்கும். பூப்படைந்த காலத்திலிருந்து பெண்கள் உணவில் அடிக்கடி வாழைப்பூ சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை பிரச்சனையே இருக்காது. மாதவிடாய் காலத்தில் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட வாழைப்பூ வாரத்தில் 2 வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு கம்மியாகும். பிளட் லீக்கேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கம்மியாகும். வயிறு ரொம்ப வலிக்குது பீரியட்ஸ் டைமில் அப்படின்னா சாலட் மாதிரி கூட வாழைப்பூவை செஞ்சு சாப்பிடலாம். அது கூட ரொம்பவே நல்லா கேட்கும். இப்போ பீரியட்ஸ் டைமில் பெயின் டாலரேட்டே பண்ண முடியல, பில்ஸ் எடுக்கணும், டேப்லெட்ஸ் எடுக்கணுன்ற நிலமையில தான் இருக்குது, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக வாழைப்பூவை நறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா போட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து வேக வைங்க. ஒரு 20 பூ எடுத்துக்கோங்க. அது நறுக்கி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக பெயின் கண்டிப்பாக குறையும். இப்போ நம்ம மாத்திரை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பூ கிடச்சிதுன்னா நீங்கள் நறுக்கி சாப்பிடுங்க. 3 நாளுமே சாப்பிடுங்க. நல்லாவே வலி குணமடையும். நல்லா வார்ம் வாட்டராக குடிச்சிட்டு வாங்க. அடிவயிறு வலி கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியலன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் வாழைப்பூவை வாரத்தில் 2 வாட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை லெவலு கண்டிப்பாக பெரும்பாலும் கட்டுப்படுத்தலான்னு சொல்கிறாங்க. ரத்த சர்க்கரை அளவு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதனால் உணவில் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க வாழைப்பூவை. அதே மாதிரியே கொழுப்பு சத்தும் குறையும். ரத்தத்தில் கலந்திருக்க தேவையற்ற கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வாழைப்பூவை சாப்பிட்றதுனால குறையும்னு சொல்கிறாங்க. பித்தம், வாதம், வயிற்றுப்பூச்சி, கான்ஸ்டிபேஷன், மவுத் அல்சர், டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, பைல்ஸு, இது போன்றவற்றையும் வாழைப்பூனால் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் வாழைப்பூ கிடைச்சதுன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பொரியலாகவோ சாலட் மாதிரியோ இல்லை உப்பு போட்டு ஒரு ஜூஸ் ஐட்டம் மாதிரியோ கூட நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. வாழைப்பூவில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாழைப்பூலாம் கிடைச்சதுன்னா அதை எப்படியாவது ஒரு வகையில் சாப்பாட்டில் உணவில் எடுத்துக்கோங்க. வாரம் 2 சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உணவே மருந்து. நன்றி.